ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு A to Z தமிழ் கேமிங். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக 2 பேரை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிடி பார்த்தீங்கன்னா ஒரு பிடி பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணியாச்சு. அதுக்கு ஷேர்லும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் நம்மளுக்கு ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை பிடிச்சிருக்கோம். வேறு யாரும் இல்லை, அது ட்ரைக்கு தான். இந்த நிற்கிறான் பாருங்கள் ட்ரைக்கு பையன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ளஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவரி பேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இந்த ட்ரைக்கை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா பல இது கலெக்ட் பண்ண முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்க்குன்னு சொல்லி ஒரு இது கிடைக்குது. ஏதோ ஒன்று ஃப்ரெண்ட்ஸ், சில்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐட்டம் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரில. ஓகே, அதை பற்றினா போக போக கேட்பாங்கன்னு இது நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் எடுத்து சொல்லியிருந்தார் இந்த இடத்துல ஒரு கேவ் இருக்குது ப்ரோ, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ் கட்டுக்குன்னு சொல்லியிருந்தார். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஏரியா ஃபுல்லாக தேடி பார்த்து அந்த கேவ் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேஃப்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஆலோசரஸ் வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். இவனை பார்த்தீங்கன்னா அடித்து சைடு கூட்டு வந்துட்டேன். சரி, இந்த பக்கம் தான் ஆலோசர் தொல்லைன்னு பார்த்தா பேஸுக்கு அந்த பக்கம் போகலான்னு சொல்லி அந்த பக்கம் போனேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கேவை தேடிக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சடனாக ஒருத்தர் வந்துட்டான். இவங்க அது யாருன்னு நீங்களே பாருங்கள். இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான். ஆனால் இப்போ ஆளை காணோம்னு நினைக்கிறேன். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இருக்கான் பாருங்க. இந்த பக்கம் பார்த்தா கார்ச்சா ஃப்ரெண்ட்ஸ், அந்த பக்கம் பார்த்தோம்னா ஆலோசரஸ். 2 பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய எதிரிகள். ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா அதிகமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். காமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுருந்துருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இது ஓகே தான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கலாம். அப்படியேவும் காமா பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சா ஒரு மாதிரி அப்படியே மேப்பே ஒரு மாதிரி இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டாப்புக்கு போகும்போது அப்படியே இருட்டாக தெரியுது. உங்களுக்கு வீடியோலேயே அப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். சடனாக பார்த்தீங்கன்னா டார்க் ஆகிடுது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவர் பிரைட்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் இந்த லொக்கேஷனில் தான் இருக்கோம். ஸோ இந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேவ் இருக்குது. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா நேராக அந்த கேவுக்கு போயிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயோ கேவ் பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. அந்த கேவ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் மேப்பில் இருக்குன்னு தெரில. நான் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஈக்வஸ் குதிரை நின்றுருக்கான். சுற்றி முற்றி பார்த்தா எவனுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கேவ் கீழே தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். இந்த கேவ் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லாக பெரிய இடமா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு மெட்டல் பிரச்சனை இல்லை. மெட்டல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒப்சிடியன் ராக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வேறு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தண்ணி நமக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் இங்கே என்ன ஒரே பிரச்சனைனா நமக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைனாவுமே ஸ்பான் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா ரேண்டமாக தான் டைனாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பான் ஆகிருக்கு. ஸோ போக போக ஸ்பான் ஆகுமான்னு தெரில. ப்ளஸ் கேவுக்குள்ளே நம்ம பேஸ் கட்டும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நேச்சர் அந்த வியூ பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் பார்த்தீங்கன்னா நான் யோசிக்கிறேன். அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா மரமும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியலையே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா இந்த செடி தான். இதுலேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சில்க்கு அது பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. சில்க் பார்த்தீங்களா, இதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா அது கிடைக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதையும் செக் பண்ணிடுவோம்.
ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹிடன் ஸ்பாட் கேவ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் எல்லா கேவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளக்க அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போன கேவில் பார்த்தீங்கன்னா மெட்டல் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த மேப்பில் கேவு தான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி மேப்பே கேவு தான். எல்லா வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் பிளேஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேஸ் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும், அதை பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வச்சுக்கிடுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்ம பேஸ் கட்டுறதுக்கான இடம் இருக்கான்னு சொல்லி தேடி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே தேடிட்டு தான் பார்த்தீங்கன்னா நேராக டெசர்ட்டுக்கு வந்துட்டேன். டெசர்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்ததை விட ரொம்ப தீயாக இருக்குது நண்பர்களே. பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும்போது இந்த புது அனிமல் பார்த்தீங்கன்னா பார்த்தேன். இதெல்லாம் டெசர்ட் டைனோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது பேர் என்னன்னு தெரில. ஓகே, சவுண்டு இதை கேட்குது. அந்த இடத்துலையுமா ரேப்டர் இருப்பானுங்க. ஓகே, சண்டை போட்டால் பிடி கொண்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு டைம் பண்ணியிருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஓட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்குது. என்னடாச்சு, கோச்சிக்கிட்டானா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவனையும் நம்ம டைம் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இந்த பக்கம் டேய் ஃப்ரெண்ட்ஸ், இவன் இங்கே இருக்கான் பாருங்கள். இவனை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனை டைம் பண்ணுறது வேஸ்ட்டு தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்க்கு அவனை கூட்டு போக முடியாது. ஓகே, இங்கே ஏதோ பூச்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க பட்டாம்பூச்சி மாதிரி இருக்குப்பா ஃப்ரெண்ட்ஸ். இது 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 பேர் என்னமோ இல்லை, மோத்து. ஓகே, ஆனால் பேர் வேறு ஏதோ பேர் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஃப்யூச்சரில் டைம் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இல்லை கன்ஃபார்மாக டைம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, டெசர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக டைனோஸ்லாம் இருக்குது. இதுன்னு தெரில என்ன ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக நினைக்கிறான். பேர் ஜெஃப்ரா ஃப்ரெண்ட்ஸ். குட்டியாக பார்த்தீங்கன்னா எலிக்குட்டி போக்கிமோன் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு சாயலில். இங்கே நாக் அவுட் டைமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் ஃபுட்டு காட்டல. ஓகே, பழம்தான் திம்மான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகிட்ருக்கான். எதிர்பாராத ஒரு டைம் ஃப்ரெண்ட்ஸ். இது பேர் பார்த்தீங்களா, ஜெப்போ. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓட்டர் மாதிரி நினைக்கிறேன். ஷோல்டரில் வச்சுக்கலாம் தான் நினைக்கிறேன். இப்படின்னு தெரில, பார்க்கலாம். இந்த டைமாக வேறு டைம் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜெர்போ ஃப்ரெண்ட்ஸ் பேர். ஜெர்ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பிக்கப் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா 2 பூச்சி பறந்துட்டுருக்கு. ஓகே, அப்படியே பார்த்தீங்கன்னா தேடிட்டே போவோம், வேறு ஏதாவது நமக்கு ஸ்பெஷலாக கிடைக்கிதானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அது பார்க்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அது மேண்டிஸ் தான் நினைக்கிறேன். டெசர்ட்லேயே ரொம்ப கொடூரமானது இந்த மேண்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். போடுங்க, பூரா வேறு இருக்குது, கழுகு வேறு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவனோ இருக்கான், ஸ்பானாக இருக்கான். போச்சு போச்சு போச்சு. டெசர்ட் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு டேஞ்சரஸான ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறானுங்க, பிரச்சனை இல்லை நமக்கு. நம்ம மேண்டிஸும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மியூசிக் மாறுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு கட்டிட்டானுங்க. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம். அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ் ஆயிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு. டெசர்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஏரியா தான், ஆனால் நமக்கு டேஞ்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் பேஸ் கட்ட முடியாது. நம்ம வேணால் ஸ்னோ ஏரியாவில் போய் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் கூட கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. இங்கே பக்கத்துலேயே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் வேறு இருக்குது. ஆனால் இந்த ஏரியாவில் கழுகு வந்து பிரச்சனை பண்ண நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எக்கச்சக்கமாக இருக்கானுங்க போல். எப்போ வேணால் நம்ம வேணும்னா டைம் பண்ணிக்கலாம். கலராக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியே டைம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, யார் அவன் ஃப்ரெண்ட்ஸ்? 2 பேர் ஆனுங்களே. இப்போ பார்க்க மலை மாதிரி இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். இவனுங்க யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கிறாங்க, பாறை மாதிரி இருக்கானுங்க. ஐயோ, அப்படியே பூமிக்குள்ளே போகிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். திரும்பி பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். இருந்தால் பொழந்துருவாங்க நம்மளை. போட்டு பா ஃப்ரெண்ட்ஸ், ஈட்டிக்கு ரக்கை கிழிச்சு விட்டானுங்க. சச்சோ,
ஹெல்த்து பாருங்கள், நமக்கு ஹெல்த்தே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாதிக்கு மேலே ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. லைட்டாக மட்டும் ஹெல்த்தை ஏற்றி விட்ருவோம் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சிட்டானுங்க நம்மளை. கேமா ப்ளஸ் பண்ணுறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த கல் இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போனால் அடிப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நமக்கு பார்த்தீங்கன்னா டெசர்ட்டே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு ஏரியாவுக்கு போயிடுவோம். டெசர்ட்டில் இருந்தால் நம்மளை உடிச்சு எடுத்துருவானுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடிட வேண்டியதான். டெசர்ட்டில் இருந்தால் தான் அடிக்கிறானுங்கன்னு சொல்லி ஸ்னோ ஏரியாவுக்கே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்த்துட்டேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் திரும்பவும். அந்த ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன். அப்படியே கேஷுவலாக போயிட்டுருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளை அடிக்க வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ் பொசுக்குன்னு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் வைவன். இது கையிலலாம் மாட்டினா கைமா தான். இதெல்லாம் மேப்பில் நான் பார்ப்பேன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 யானை கூட சண்டை போட்டுட்ருக்கு. யானையெல்லாம் அசால்ட்டாக போட்டுருந்தான்னு நினைக்கிறாங்க. பாருங்கள், ஃப்ளேம் துப்புது பாருங்கள் வாயிலிருந்து, ஐஸ் ஃப்ளேம். ஒரு நாள் இதை டேம் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை டேம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா எக் எடுக்கிற மாதிரி தான் நான் வீடியோவில் பார்த்தேன். எப்படி இருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவங்ககிட்டலாம் வச்சுக்கோங்க. நம்ம பிடிலாம் ஒரே அடியில் கொண்டுருவான். நம்ம எதுக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த பக்கம் போயிடுவோம். ஓகே, இவன் பார்த்தீங்கன்னா மண்ணல் தூக்கி கண்ணில் போடுவான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவுட்டரில் நமக்கு எங்கேயுமே சேஃப்லாம் தான் நினைக்கிறேன். பேசாமல் நம்ம வேறு ஏதாவது கேவ் லொக்கேஷனுக்கே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் நமக்கு பெட்டர். ஓகே, பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெமினா மட்டும் வாங்கிக்கிறோம். இந்த பிடி பார்த்தீங்கன்னா ஸ்டெமினாவே நிற்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா 29 லெவலில் டேம் பண்ணேன். இப்போ தான் கிட்டத்தட்ட ஒரு 40 கிட்ட வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். 40 38 தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, காணாவனே ஃப்ரெண்ட்ஸ். யானைங்க கொண்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அதை. ஓகே, இருங்க கீழே போய் பார்ப்போம். ஓகே, யானையும் காணும் அவனையும் காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அங்கே போயிட்டான். 2 யானையை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்டான்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபைட்டுக்கு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே, இங்கே இருந்தால் நமக்கு ரிஸ்க்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேறு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக பெருசாகவே இருக்குது. ஓகே, லைட்டாக பார்த்தீங்கன்னா அப்பப்போ மேப் இருட்டாக வரும், அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேவ் லொக்கேஷன் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஆனால் அவுட்டர்லலாம் பேஸ் கட்ட முடியாது ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபார்மாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா தாறுமாறாகவே இருக்குது. அவுட்டரில் பேஸ் கட்டினா எவன் எப்போ வந்து அடிப்பானே தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த கேவ் தான் அது. இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கேவ் மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த கேவ் சைஸுக்கு கொஞ்சம் ஈக்குவலாக தான் இருக்குது இதுவும். இந்த கேவில் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெட்டல் இருக்குது. தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேண்டு வேறு கிடைக்கிது. ஓகே, சேண்டெல்லாம் வச்சு என்ன பண்ணனே தெரில எனக்கு. மேபி மண் வீடு கட்டுறதுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இதுவும். இங்கே கூட நம்ம பேஸ் கட்டலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேண்டாம், கீழே இறங்கிட்டே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அடியிலே பார்த்தீங்கன்னா ஹெல்த் அவனுக்கு பாதி குறைஞ்சிருச்சு. ஓகே, தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணிக்குள்ளே கிறிஸ்டல் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்டெமினா வேறு குறைஞ்சிருச்சு. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ மாட்டிக்கிட்டாச்சே. ஐயோ பக்கு ஃப்ரெண்ட்ஸ், செத்துருவான்னு நினைக்கிறேன். ஐயோ வெளியே வந்தாச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நமக்கு செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆரம்பமே சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் விட்டால் தண்ணிக்குள்ளேயே நம்மளை முடிச்சிருப்பானுங்க. ஆனால் இடம் பார்க்க நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இடம் பார்க்க நல்லா பெருசாகவும் இருக்குது. பெரிய ஓப்பனிங் ஏரியா வேறு இருக்கா, பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டிங்லேயே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
வேறு ஏதாவது இதை விட கொஞ்சம் நல்லதாக கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்ப்போம். இந்த ஏரியாவில் பேஸ் கட்டினா கூட நம்ம சைடு கூட கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பெருசாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஏரியா. இந்த இடத்துல கூட நம்ம ஃபுல்லாக பெரிய டைனோ கேட்வே பார்த்தீங்கன்னா போட்டாச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதையும் நம்ம பெண்டிங்கில் வைப்போம். வேறு ஏதாவது இடம் கிடைக்காதுன்னு செக் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்ஃபெக்டான ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்குறதுக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி இருக்குது பாருங்கள். இடம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. என்ன அங்கங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பேட்ச் ஒர்க் பண்ண வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்ச் ஒர்க்கு இதுலேருந்து விழ மாட்டான்னு தான் நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக விழுந்துடலாம் நம்ம. அங்கங்கே பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் பேஸ் கட்டலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே சூஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ரீசன் சைடு பார்த்தீங்கன்னா 2 ப்ளைனான பிளேஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வேறு போட்டு வச்சுருக்கானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது பில்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒன்று இருக்குது. இந்த சைடு வந்தாலும் இந்த பக்கம் ஒரு ஏரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாலங்கிறதால பெருசாக பார்த்தீங்கன்னா இங்கே எந்த ஒரு கார்னிவர்ஸும் ஸ்பான் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கார்னிவர்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவும் ஸ்பான் ஆகலை. எல்லாம் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னோ பயம் வேறு இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பேஸ் கட்டுறதுக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ ஏரியா தான். ஸோ 2 பயம்க்கு நடுவில் கட்டுறது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அது அந்த கேவ் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. அங்கே கிறிஸ்டலும் இருக்குது. நமக்கு தேவையான மெட்டலும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விழுந்துராதரா ஓட்டைக்குள்ளே போய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா செட்டை போட்டு மூடிடணும், இல்லாட்டினா நமக்கு பெரிய சங்கட்டமாயிடும். ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நல்லா ஜொராசிக் பார்க்கில் டைனோசர் கேட்வே இருந்தால் எப்படி இருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஈவினிங் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஓவராக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. உங்களுக்கு தனியாக பிரைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே போக போக இருட்டுது பாருங்கள். ஸ்னோ ஏரியா பார்த்தீங்கன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்குது. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ பில்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இருட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன். இருட்டாயிருச்சு. கொஞ்சம் விடிட்டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான பேஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. அது இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நேராக அந்த இடத்துக்கு போய் பார்த்துருவோமா. இதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேஸ்டல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ட்ரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் காணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ரவுண்டாக வச்சுருக்கானுங்க. 2 ராப்டர் வேறு ஸ்பானாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க முடியுது. அது பார்த்தீங்கன்னா கிணறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு மாதிரி ஒரு இடம் இருக்குது. என்னடா திடீர்னு ராப்டர் ஓவராஸ் பண்ணிட்டீங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராப்டராக தான் இருக்கானுங்க. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், உள்ளேயும் ஒரு ராப்டர் இருக்குது பாருங்கள். ஐயோ, இங்கே 2 ராப்டர் ஸ்பான் ஆகுதுன்னு நினச்சா ஓவர் ஸ்பானாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ராப்டர்லாம். ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு கார்னவர் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். சோழி முடிஞ்சதுடா. யாரும் ஸ்பான் ஆக மாட்டான்னு நினச்சா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பான் ஆகி ரெடியாக இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே சண்டை போட்டு கூட்டுக்கிறோம் பார்க்குறேன். அடிக்கிற முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. நம்ம சண்டை போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இந்த இடம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சி போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த விடுறதா இல்லை. சட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடெலாம் கேட்டை போட்டு மூடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நமக்கு கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.
பேஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வீடியோ ரொம்ப நேரம் இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்குது. சட்டு புட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை முடிச்சுக்கலாம். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வால் போட்டு வச்சோம். உடன் ஸ்பைக் பார்த்தீங்கன்னா போட்டுவோம். அப்படி இல்லாட்டி நம்ம கேட்வேவே வச்சுருக்கலாம். கேட்வே இப்போதைக்கு வைக்க முடியாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கை போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். உடன் ஸ்பைக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மினி எக்ஸ்ப்ளோர் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவோட கண்டினியூ மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். எலிப்பை நான் தூக்கி போட்டேன் தெரியாமல் டபுள் டேப் பண்ணால் ஆர்பிட் கேமரா ரிலீஸ் ஆகணும்னு நினச்சி தூக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனை சிச்சோரே சுற்றுலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்பீங்கன்னா பிடிஐயும் நான் சாகடிக்க விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைவ்லேயே பார்த்தீங்கன்னா செத்துறாப்பில் நம்மால் ஃப்ரெண்ட்ஸ். அவன் செத்ததை கொண்டாடுற விதமாக சாரி வருத்தம் தெரிவிக்கிற விதமாக அழுகிற எமௌண்ட் இருக்கான்னு தெரியலையே. சாரி, தேங்க்ஸ், வேவ், லாஃப், எஸ், நோ, டன்ட்டு, சீரு, டர்க்கி ஃப்ரெண்ட்ஸ். அழுகிற எமௌண்ட்டையே காணோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அழுகிற எமௌண்ட்டே இல்லையே. ஓகே, பார்த்தீங்கன்னா சல்யூட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணால் நம்ம ஆள் செத்ததுக்கு வேணால் சல்யூட் பண்ணுறேன். சல்யூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா செத்துட்டான். அவனை பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் திரும்ப டைம் பண்ணிக்கிறோம். பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முடிச்சுக்கலாம். பாய்.